மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி 5வது வார்டுக்குட்பட்ட தாடாளன் கோயில், ஆசிரியர் நகர், கோனார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை தரமற்றதாக இருந்ததால் குடியிருப்பு வாசிகள் ஆத்திரமடைந்தனர். சேதமடைந்த சாலைகளை சீரமைத்துவிட்டு பிற தெருக்களில் சாலை அமைக்கும் பணிகளை தொடர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுல கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு மேல ரோடு ஆல் பண்ணிருக்காங்க. சிமெண்ட் சாலை. இந்த சிமெண்ட் சாலை 4 இன்ச் உயரமும் 4 மீட்டர் ஆகலாம். 4 இன்ச் 10 சென்டிமீட்டரும் 4 போட்டிருக்காங்க 4 மீட்டர். ஆனா சரியா போடல. கார்னர்லாம் சரியா போடாம எட்ஜ்லாம் சரியா பினிஷிங் பண்ணாம போட்டுட்டு இருக்காங்க. 4 நாள் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சரி பண்ணி தர போடுற உடனே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர சரி பண்ணி தர மாட்டாங்க. கியூரிங் பண்ணல. தண்ணி ஊத்தவே தண்ணி ஊத்தவே கியூரிங் பண்ணல. சாக்கு போடல, வைக்க போடல, எதுவும் போடல. ரோடு வெடிச்சு கிடக்கு. நேர் பினிஷிங்கே இல்ல. என்னமோ ஜிக்ஸாக்கா இருக்கு. ரோடு இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. மக்களுக்கு இதனால பாதிப்பு தான் வரும். பாத்தீங்கன்னா இந்த ரோடு பாத்தீங்கன்னா தண்ணி நின்று பள்ளமா ஓடும். எங்க அதிகமா பள்ளம் இருக்கோ அங்கேயும் மேடுக்கு போடணும். அது போடுறதே இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 இன்ச் 1.5 இன்ச் ஏகத்துக்கு கணக்கு வச்சு போட்டுட்டு இருக்காங்க ரோட. அதனால ரோடு போட்டு இந்த புண்ணியம் கிடையாது மக்களுக்கு. தண்ணி திரும்பி மேல நிற்கும். அதனால இப்ப இந்த மிச்சம் இருக்கிற ரோட நாங்க என்ன பண்றோம், தெரிஞ்சு நிப்பாட்டுங்க. செஞ்சிருக்கிற வேலையை முறையா எங்களுக்கு பினிஷ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்கன்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கோம். அதுதான் என் கோரிக்கை. உடனடியாக அரசு என்ன பண்ணணும், இதை கவனத்தில் எடுத்து சரி பண்ணி தரணும் எங்களுக்கு.